வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க ஃபுட் மசாஜ் அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து துடியலூர் பகுதியிலேருந்து நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இதை மேம் ஒரு சார் ஆல்ரெடி படிச்சிருந்தார். எங்கள் வீட்டுக்காக வந்திருந்தப்போ வீடு பார்க்குறதுக்காக வந்திருந்தார். அந்த டைமில் தான் நான் ரிஃப்ளெக்ஸாலஜி தேடிட்டு இருந்தேன். யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். பட் அந்த சார் ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கா அப்படின்னு சொன்னார். சரி, அவங்க மேமோட நம்பரை கொடுங்க, நான் வேணால் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மேமை நான் காண்டாக்ட் பண்ணேன். நீங்கள் டைரெக்டாகவும் வரலாம், ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் இமீடியட்டாக ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வகுப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ப்ராக்டிக்கல் தான் நான் விரும்புவேன். அதனால் ப்ராக்டிக்கலாக நேரடியாக வரணும்னு சொல்லிட்டு இப்போ கணபதியில் சென்டருக்கு நான் வந்திருக்கேன். வந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா முன்னாடி இல்லை, நம்ம பேசிக்குன்னு கற்றுக்க வரும்போது இங்கிலீஷோ தமிழோ ஒரு படிப்பு அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தானே இருக்கும். பட் இங்கே நம்மளுக்கு படிப்பு ரிட்டனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே டைரெக்டாக ப்ராக்டிக்கலாகவே சொல்லி தந்துடுறாங்க. அதுவே நமக்கு போதுமான விஷயமாகவே இருந்தது. நம்ம ரிட்டனில் எழுதின புக்கை வச்சு படிக்க வேண்டிய அவசியமாகவும் இல்லை. அதாவது புரிதல் ரொம்பவே இருக்குது எங்களுக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. 1க்கு 4 டைம் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லி தந்தாங்க மேமு. அதுவே நமக்கு ஃபுல்லாக மண்டையில் அப்படியே பதிஞ்சிருச்சு. இது டவுட்ஸ் வருமா அப்படின்னா நம்ம டவுட்ஸ் கேளுங்கன்னு சொன்ன போல் ஏன்னா டவுட்ஸே இல்லாத அளவுக்கு மேம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ரியலாகவே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மேமு. அப்புறம் இங்கே உள்ள மற்ற ஒர்க்கர்ஸ் மேமு எல்லாருமே, பிரீத்தி மேம், இந்த மாதிரி எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே கற்றுக்க வர்றவங்களுக்கு ஏனோ தானோ அப்படின்றது இல்லாமல் ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விஷயத்த நான் ரியலாகவே உணர்ந்தேன். இங்கே நான் வந்ததோட நோக்கமே ரிஃப்ளெக்ஸாலஜி பார்த்திங்கன்னா, நம்ம பழையபடி நம்ம மரபுப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே எந்த நோய் வந்தாலும் நாம் உடம்பே நம்மளை சரி செஞ்சுக்கக்கூடிய ஆற்றலோட தான் கடவுள் படைச்சிருக்காரு. அது புரியாமல் நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட என்னென்னா மாத்திரை எடுங்க, அது ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலோ நம்ம நாலேஜுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே அதை ஆக்சுவலாக நம்ம போய் நீ இதை பண்ணாத, இன்க்ளூடிங் நம்ம வீட்டிலையே ஒருத்தட்ட சொன்னால் கூட அவங்க வலியை தான் பார்க்குறாங்க. இம்மீடியட்டாக எனக்கு குறையணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர இது முழுமையாக குணமாகணும் அப்படின்றது இல்லை. அப்போதைக்கு என்ன வருதோ அதை சரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாரோட மைண்ட் செட்டும். ஏன்னா இப்போ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, கால சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி திரும்ப இயற்கையாகவே நம்ம எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டு நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழியோ, காய்கறிகள் எடுக்கிறதா இருக்கட்டும், மேம் சொல்லுவாங்க அந்த கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி நேச்சுராக கிடைக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹவ் பாயில் தான் பண்ணி சாப்பிட்டா அந்த சத்துக்கள் குறையாமல் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழலாம். ப்ளஸ் நான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை அவேர்னஸ்க்காக, நம்ம ஹெல்த் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் நான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸை நான் தேர்ந்தெடுத்தது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி பாத அழுத்த சிகிச்சைன்னு ஓரலாக தான் தெரியும். பட் அப்போ இங்கே கையிலையும் அது நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே பிரதிபலிக்குது, காலில் அழுத்தம் கொடுக்கும்போது இங்கே பிரதிபலிக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. என்னடா இப்படி எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு, மக்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்தி அவங்களும் வலி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு தான் நான் கிளாஸ்க்கு வந்தேன். அதை எனக்கு நிஜமாகவே மேம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இது சர்வீஸ் மைண்டோட தான் வந்தேன். எல்லாருமே
வந்து பணம் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது, சுத்தமாக பணம் இல்லாத. ஏன்னா அது வாடகை அந்த மாதிரிலாம் கொடுக்குற விஷயமெல்லாம் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இதுக்கு போய் இவ்வளவா, இதுக்கு போய் இவ்வளவா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறான மைண்ட் செட் உள்ளவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. பட் அவங்க பண்ணுறதுக்கான கூலி ப்ளஸ் அவங்களும் வாழணும் இல்லையா, அதுக்கான கூலி அவங்க வாங்குகிறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக குணமடைகிறதுக்கான வழியவும் அவங்க வந்து ஏற்படுத்தி தர்றாங்க. ரிஃப்ளெக்ஸாலஜியாக இருக்கட்டும், இந்த எல்லாருமே அதை தான் செய்கிறாங்க. பட் எது முழுமையான உடல் நலம் அப்படின்னு நம்ம தான் கணித்து நம்ம வந்து திரும்பி இயற்கைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நான் இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எல்லோரும் வந்து திரும்பி வந்து இயற்கையாக நம்ம சீக்கிரமாக குணமாகணும் அப்படிங்கிறது இல்லாமல் மெதுவாக சரியானாலும் இயற்கையாக குணமாகணும், சைடு எஃபெக்ட் இல்லாமல் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை படிக்கிறவங்களும் நிறைய படிச்சுக்கலாம். நம்ம படித்து வந்து வெளியில் போய் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தர் படிச்சிருந்தோமா நம்ம ஃபேமிலிக்கு உள்ளேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து என்னென்னா மெடிக்கல் இது போகிறத நம்ம தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இதை எனக்கு கற்றுக் கொடுத்த இன்ஸ்டியூட்டில் உள்ள மேமுக்கு நன்றி. இப்போது மேம் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே லஞ்சை ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்த விஷயம் மனிதநேயத்தை பார்த்துருக்கேன் நான். ஏன்னா இப்போ நான் ஒரு பெரிய ஆள், நான் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு டாக்டரு, அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் தான் இவங்க, நம்ம சைல்டு தான், சில்ட்ரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி, பக்கத்தில் இருந்து பரிமாறி அந்த ஒரு உணர்வை வந்து கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் இருந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி இது பண்ணுவோமோ அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்போயும் இல்லை, லைஃப் லாங்கும் மேமை வந்துட்டு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இப்போ இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸை எடுத்த பிறகு நான் இன்னுமே அப்போவே அந்த கொஞ்சம் அந்த பாதி வரும்போதே மேம் சொல்லிக் கொடுக்கும்போதே நான் வந்து மீதி என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு அப்போவே வந்துருச்சு. இனி வந்து மேம் கிட்ட கப்பிங் தெரப்பி, இந்த சுஜ்ரோஸ் தெரப்பி நிறைய சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் தெரியல என்னென்ன தெரப்பி இருக்குதுன்னு. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நான் சர்வீஸாவது அந்த மாதிரி பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியிலையாவது வந்து மருந்தில்லா மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்தேன். இதை கொடுத்த மேமுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் நன்றி. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்பவே நிறைய அழகாக உணர்ந்து சொன்னாங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டு இவங்க சொல்கிற மனசோட பிரதிபலிப்பு படி தான் நடத்திட்டுருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஃபீஸில் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதே மாதிரி நம்ம லைஃப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி பார்க்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை வந்து உணர்வு பூர்வமாக இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் பணத்தை எல்லாம் பார்க்கணும். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து பணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இந்த உணர்வுகள், அதாவது மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, ரொம்ப ஒரு மாதிரி நடத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போயிடுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். எப்பவுமே உங்களோட லைஃப் வந்து நம்ம மனிதனுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமான வாழ்க்கை தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்க மட்டும்தான் ஒன்னொன்னே ஷேர் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும், அன்பை பகிர்ந்துக்க முடியும், எல்லாமே இருக்கும். மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு சாப்பாடோ ஒரு பிஸ்கட்டையோ கொடுத்தீங்கன்னா நாயே ரெண்டு இருக்குதுன்னா ரெண்டும் பயங்கரமாக சண்டை கட்டிக்கிறது பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு உண்டான குணம் என்னங்கிறதுனா பகிர்ந்துக்கிறது, ஒத்துமையாக இருக்கிறது. 4 பேர் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நிறைய கருத்துக்கள் மாறுபட்டு தான் இருக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வெளியில் எந்த இடத்துல போனீங்கனாலும் எல்லா கருத்துக்களும் எல்லாத்துக்கும் ஒத்து போகாது, மாறி மாறி தான் இருக்கும். அது நேச்சர். அதை உணர்ந்து வந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற உங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ வந்து நம்ம சமுதாயம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மனசு வந்து நல்லா இருந்தாலே நோய்கள் அப்படிங்கிறது எதுவுமே வராது. அதனால் எப்பவுமே ரிலாக்ஸாக, அதாவது பிரியத்தோடு இருந்து பழகுங்க லைஃப்பில். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இயற்கையாக நாட்டு பீக்கங்காய், நாட்டு தக்காளி இதெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இந்த வீடியோவில் அந்த காயெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இயற்கையாக வந்து எது சீசனுக்கு கிடைக்குதோ அந்த பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இப்போ வந்து அதிகமாக பீக்கங்காய் வருது பனிக்காலத்தில் அப்படின்னா பீக்கங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவரைக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனிக்காலத்தில் தான் வரும். அந்த மாதிரி நாட்டு காய்கறிகளாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. நிறைய நம்ம ஊரை சுற்றி நிறைய சந்தைகள் இருக்குது. அதே மாதிரி காய்கறி கடைகள் நிறைய இருக்குது.
அப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாமே நமக்கு கிடைக்குது, கொஞ்சம் தேடினோம்னா எல்லாமே கிடைக்கும். அது எந்தெந்த சீசனுக்கு வருதோ அந்த காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. நாட்டு பீக்கங்காயே தெரியாதுங்க மேடம், சில பேர் சொன்னாங்க அதை வீடியோவில் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டு பீக்கங்காயும் நாட்டு தக்காளியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இதை பாருங்கள். இனிமேல் கடைக்கு போனால் இந்த மாதிரியான காய்கறிகள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல எனர்ஜி கிடைக்கும். நம்ம வேலை முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சமையல் இல்லாமல் நல்லா சத்தான உணவுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நல்ல பழங்கள், காய்கறிகள், சீசனுக்கு கிடைக்கிற உணவுகள், நம்ம உள்ளூர் காய்கறிகளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஃபாரின்லேருந்து வந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உள்ளூர் காய்கறிகள் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இப்போ வந்து வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டியூட்லேயும் சரி, கிளினிக்லேயும் அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி, இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம். கிளினிக்கில் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாத அழுத்த சிகிச்சை வகுப்புகள் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். எல்லா வகுப்புகளுமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாகவும் இருக்குது. இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது. 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து வாழ்கிற காலம் ஃபுல்லாக, அதாவது 70-80 வயசு வரைக்கும் கூட படிச்சுட்டு அவங்களே செல்ஃபாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர நோய்களை சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். வீட்டில் ஒவ்வொருத்தரும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாமே. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். ஒரு அருமையான அடுத்த வீடியோவோட ஹெல்த் டிப்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.